இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்டிஎஃப் பேஸில் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்த கஸ்டமர் வந்து எம்டிஎஃப் பேஸில் கிளாக் டைப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு கிளாக் டைப் வேணாம், ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எது பண்ணாலும் சரி எம்டிஎஃப் பேஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒயிட் கலரு ரெசின் பெயிண்ட்டு பிக்மெண்ட் அந்த மாதிரி தனியாக அதுக்குன்னே இருக்குது. அதில் ஒயிட் கலர் வாங்கி நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு எட்ஜஸ் எல்லா பக்கமுமே. இல்லை அது ரொம்ப ஓவராக செலவாகும் அப்படின்னா ஒரு அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேஸ் கோட்டிங் ஃபஸ்ட்டு கோட்டிங் லேயர் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே பண்ண போகிறது தான் அந்த ரெசின் ஆர்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதனால் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா தீம் இது வந்து ஸ்கை ப்ளூ இங்க் ப்ளூ கலந்த இந்த டைப்பில் தான் அவங்க இந்த தீம்லெஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி கோட்டிங் கொடுத்துட்டோம். அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா பாப்பா இருக்கனால வீட்டு வேலை பாப்பா எல்லாத்தையும் ஒரு ஆளை மேனேஜ் பண்ணுறனால எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல. இந்த ப்ளூ கலர் வந்து ரெசினில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலரும் மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போது கீழே ஒரு லேயர் பீச்சோட மண் இருக்க மாதிரி நம்ம ரெசின் அப்ளை பண்ணிட்டு மண் இந்த மாதிரி தூவியும் விடலாம். இல்லை அப்படின்னா மண்ணில் ரெசின் ஊற்றிட்டு நல்லா மண்ணையும் ரெசினையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட போடலாம். என்னென்னா அந்த மாதிரி போடும்போது நல்லா ரெசினில் வந்து மண் நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவாக நமக்கு போட முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரெசினை கீழே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே மண்ணை தூவிட்டுருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மிக்ஸ் பண்ணி பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை. இதெல்லாம் முடிச்சதுக்கு நல்லா ஃபுல்லாக கவருக்கு சின்ன கேப் கூட தெரியாமல் கவர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க இடத்துலலாம் நல்லா சாண்டை வந்து தூவி விடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் இதை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த பின்னாடி வாலில் மாட்டுற மாதிரி இதுக்கு பின்னாடி நான் ஃபோட்டோ கடையில் கொடுத்து பின்னாடி ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு இது அடிச்சுட்டு வந்தேன். அது நல்லா பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆர்வத்தில் புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன், அந்த கரெக்டாக அந்த செவுத்தில் மாட்டுறது சைடில் வராப்பில் வச்சுட்டேன். அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. எல்லாமே புதுசாக பண்ணும்போது ஒரு ஆர்வமாக தான் இருக்கும். என்ன ஆர்வமாக பண்ணாலும் நம்ம வச்சுக்க போகிறது இல்லையா, கஸ்டமருக்கு கொடுக்க போகிறது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். இது என் ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணுறேன், அதனால் பிரச்சனை இல்லை, அவள்கிட்ட நான் பேசிப்பேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பீச் ஓரத்தில் கல் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். இது வந்து இந்த பெட்ஸ் எல்லாம் இருக்குமே மீன் ஷாப், அங்கே தான் நான் வாங்கினேன். இங்கே எங்களுக்கு நியரஸ்ட்டாக பக்கத்துலேயே இருக்கனால வாங்கினேன். நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறோ கடலோ பீச்சோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பொறுக்கிக்கலாம். பிகாஸ் இது வந்து 20 ரூபா, ஒரு கையளவுக்கு தான் கல் இருக்கும், 20 ரூபா. என்னால் இங்கேருந்து பாப்பாவை வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிறனால நான் கடையிலே இங்கே பக்கத்துலேயே வாங்கிட்டேன். உங்களால் போக முடியும், உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் காசு போட்டு வாங்காதீங்க, மணி தான் வேஸ்ட்டு. நல்லா பொறுக்கி க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனு சின்னதாக இருக்குது. இந்த ஸ்டோனு நான் ஒரு பேக்கெட் வந்து 40 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன். இது கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. 40 ரூபாய்க்கு ஒரு 1/2 kg அந்த மாதிரி என்னமோ இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ஆற்றுல பீச்சில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதனால் நீங்கள் முடிஞ்சால் இதை வந்து கொஞ்சம் பீச்சோ ஆறோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இது கூட காசு போட்டு வாங்கி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பெஸ்ட்டு இதை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன இந்த ரெசின் அந்த ரெசினில் அந்த கல்லில் வந்து ரெசினை ஊற்றிட்டு நல்லா கல்லோட அந்த ரெசின் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா, இது கல்லுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது மண் என்னென்னா கெட்டியாக ஒரே இடத்துலையே இருந்துக்கும், அதனால் ரொம்ப கஷ்டம். இது கல்லுனால் ஈஸியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கல்லுகளை வந்து ரெசின் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கேப் இல்லாமல் வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரு இந்த காஃபி கலர் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் ட்ரை தான், உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னா உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் காட்டி உங்களுக்கு எப்படிலாம் வித்தியாசமாக பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள்.
இந்த ஃபுல்லாக இந்த கேப் எல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டோனாக வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல நிறையா இருக்கிற மாதிரி இது பண்ணாமல் கொஞ்சம் கேப் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஸ்டோனெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எட்ஜஸ்ட்லலாம் கீழே விழுகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. பிகாஸ் ஒரு டைம் அதை ஊற்றி வச்சுட்டோம் ஒட்டிருச்சு அப்படின்னா அதை எடுக்க முடியாது. அதனால் ரொம்ப கீழே விழுகிற மாதிரி ரொம்ப எட்ஜஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. ஓரளவுக்கு ஓரம்லாம் தெரியாத இருக்கிற அளவுக்கு கவர் பண்ணுங்கள், அது போதும். ரொம்ப கீழே விழுகிற அளவுக்கு அந்த மாதிரி ஓரத்தில் எல்லாம் வைக்க வேணாம். அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அந்த ஃப்ரேமோட இதே அசிங்கமாயிடும். அதுக்கப்புறம் இந்த எனக்கு வந்து இது கிளாத் டைப்பில் MDF பேஸ் வாங்கிட்டனால இந்த இடத்துல சென்டராக ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன், அது லாஸ்ட்டில் வீடியோவில் வரும் பாருங்கள். அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அந்த மண் தெரிகிற மாதிரி விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக மண் இருக்கிற வரைக்கும் போட வேணாம். நானே ரொம்ப கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த பீச்சில் வந்து அலை அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணும்போது அப்போ எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் தான் அந்த மண் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப மேலே வரைக்கும் போட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ அந்த ரெசின்லாம் ஊற்றி வச்சுட்டுனாலும் திருப்பி எடுத்தேன்னா அந்த மண்ணெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வரும். அதனால் அப்படியே விட்டுட்டேன். நல்லா தான் இருக்குது, போதும், இது ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மேலே கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரெசின் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கீழே வரைக்குமே இந்த மாதிரி போட்டுக்குங்க. உங்கள் ஃப்ரேம் எந்த சைஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ரெசின் வந்து கெட்டியாகிடுச்சு. அந்த கொஞ்சம் ரெசின் வந்து கெட்டியாகிறப்ப கொஞ்சம் கெட்டியாகிறப்ப என்ன பண்ணோன்னா ஃபோட்டோவுக்கு பின்னாடி அப்ளை பண்ணி ஒட்டிட்டோன்னா நல்லா ஃபோட்டோ ஒட்டிக்கும். மேலே ஒரு கோட்டிங் ரெசின் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு கோட்டிங் ரெசின் ஊற்றுறப்ப நீங்கள் ஃபோட்டோ வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபோட்டோ ஒன்று நகர்ந்துரும், இல்லை மேலே வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே எல்லாம் அப்ளை பண்ணும்போதே இந்த கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்க ரெசின் வந்து கொஞ்சம் கெட்டியாகுமா, அந்த கெட்டியாக ஆகிற கண்டிஷன் ஆகிடும். அதை எடுத்து லைட்டாக ஃபோட்டோ பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ நல்லா ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும். இதுக்காக தனியாக கம்மோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்க வேணாம். நான் இப்படி தான் எல்லா ஃப்ரேமும் பண்ணுவேன். ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹோல்ஸ் அடைக்கும் போது எப்படி கொஞ்சம் கெட்டியாக அந்த இது மாதிரி இருக்குது, பிசு பிசுன்னு பசையாட்ட வந்து அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்க கெமிக்கல் வந்து இந்த மாதிரி மாறிடும். அப்போ வந்து நம்ம அதில் வந்து ஃபோட்டோ அப்ளை பண்ணி ஒட்டினோன்னா அதுக்கு கம்மோ எதுவுமே தேவையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ்க்கு நான் ஒரு ட்ரிக் சொன்னேன்ல, இதுதான். அந்த ஹோல்ஸ் கிட்ட கரெக்டாக அந்த ஜிங்கிற லெட்டர் வந்து கொஞ்சம் பெருசான ஹோல்ஸ் ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்குள்ளே கொஞ்சம் அந்த திக்காக இருக்கிற அந்த ரெசினை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு அந்த ஹோல்ஸ் அடைச்ச மாதிரி வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த லெட்டர்ஸ் செல்வா கோபி அப்படிங்கிற இருக்க அந்த லெட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வச்சு கொஞ்சம் அலை எஃபெக்ட் இது க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கொஞ்சோண்டு தனியாக ரெசின் எடுத்து அதில் ஒயிட் கலர் பிக்மெண்ட்டோ இல்லை ஒயிட் கலரில் உங்கள்கிட்ட வேறு என்ன இருக்கோ, இங்கோ ஆல்கஹாலிக்கோ இல்லை பெயிண்ட் பிக்மெண்ட் மேக்கப் பவுடர் எது இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த மாதிரி ஊற்றிட்டு தனியாக கொஞ்சம் ஒயிட் கலர் ரெசின் எடுத்து அது மேலேயே ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள், வாயிலே ஊதி விடுங்க. அப்படி ஊதினாலே போதும், அந்த அலை எஃபெக்ட் வந்து அலை அடிக்கிற மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிரும். இதுக்காக தனியாக அந்த காற்று வர்றதுக்காக அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஹேர் ட்ரையர் வச்சுருப்போம்ல அது கூட யூஸ் பண்ணலாம். நான் என்னன்னா அது வந்து லாங் ஒயர் வந்து அவ்வளோ லாங் நான் பண்ணுற இடத்துக்கும் சுவிட்ச் பாக்ஸுக்கும் ஒயரில் அவ்வளோ லாங் வராது அப்படிங்கிறதுக்காக, யாருடா எந்திரிச்சு உட்காடுறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணல. வாயிலே நம்ம நல்லா காற்று வந்து நல்லா ஊதி விட்டோம்னா அந்த அலை எஃபெக்ட் மாதிரி உருவாக்கிடும். இப்போ நான் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். ஒரு லேயர் ஊற்றிட்டு நான் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக அந்த மண்ணிலேருந்து கொஞ்சம் அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற இடம் அந்த வரைக்கும் நல்லா ஒரு லேயர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஊதுனிங்கனாலே அந்த அலை எஃபெக்ட் மாதிரி வந்துடும். அதை நல்லா ப்ராப்பராக அந்த மண்ணில் மிச்சம் அந்த சைடு எட்ஜஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் வர அளவுக்கு இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அது லைட் கலராக ரொம்ப லைட்டாக மாறிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ரெசின்லேயே மிக்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணனால ரொம்ப ஒயிட்டாக அந்த ஸ்கை ப்ளூ கலர் மேலே ரொம்ப லைட் ஒயிட்டாக இருந்தனால அந்த அலை எஃபெக்டே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் கொஞ்சம் பிக்மெண்ட் எடுத்து அந்த இது மேலே லைட்டாக ட்ராப்பாக கொஞ்சம் கோடு அந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஊதி விட்டோம்னா நல்லா அந்த அலை எஃபெக்ட் வந்து நல்லா சூப்பராக க்ரியேட் ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்காகனே இல்லை அப்படி இல்லைன்னா இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இதுக்காக செல் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசின் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்துல செல் பண்ணுறாங்க. அதை வாங்கி இந்த ஒயிட் கலர் பிக்மெண்ட் கொண்ட மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல அலை எஃபெக்ட் வந்து இதை விட பெட்டராகவே இருக்கும். பட் இது வந்து அதை விட இது வந்து ஈஸியான, அதுக்குன்னு தனியாக வாங்க வேண்டாம்.
இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான், நல்லா தான் இருந்துச்சு. நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் கடைசியில் பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு இந்த இது வந்து தெரியல. பட் நல்லா தான் இருந்துச்சு, நேரில் பார்க்கும்போது இந்த அலை எஃபெக்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக நல்லா தான் இருந்துச்சு. இதுக்காக தனியாக அந்த செல் சீரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்க வேணாம் அப்படின்னு அது என்னோடய சஜஷன். உங்களுக்கு இஷ்டம் இல்லை பர்ஃபெக்டாக பண்ணணும், நமக்கு நீட்டாக வரணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க செல் சீரம், அது பேர். வாங்கிட்டு ஒயிட் கலர், அதுலேயும் இதே மாதிரி ஒயிட் கலர் பிக்மெண்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரெசின்லேயே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அலை எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம செல் சீரம் அந்த மாதிரி வாங்கும்போது அது எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னா ஒரு 150க்கு மேலேயே என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. நம்ம அதுக்கு பேசாமல் இதிலையே ட்ரை பண்ணிக்கலாம். அது தனியாக ஒரு டைம் இந்த மாதிரி இந்த மாதிரி சிடீம் அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு அது வேஸ்ட்டு தானே. பிகினராக இருக்கிறப்போ இந்த மாதிரியே ட்ரை பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு வேளை நிறையா ஆர்டர்ஸ் வருது, அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வாங்கிக்கலாம். செல் சீரம் அப்படிங்கிறதே காசு போட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து அது ஒரு டைம் 2 டைம் பண்ணுறதுக்கு வந்து வேஸ்ட்டு. நானே இந்த ஒரு டைம் தான் பண்ணுறேன். அதுவும் நியூவாக ட்ரை பண்ணுறனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்படியே நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதை பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வைக்கிறது நல்லது தானே. நல்லா இந்த சைடு எட்ஜஸ்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுவுமே சேம் அந்த பெட் ஷாப் மீன்லாம் இருந்துச்சு, அங்கேயே கிடச்சிது எனக்கு. ஒரு பாக்கெட் 10 ரூபாயோ என்னமோ. அதில் ஒரு கை அளவுக்கு தான் இருந்துச்சு. குட்டி குட்டியாக இருக்கிற செல்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற செல்ஸ் வந்து ஒரு பாக்கெட் 10 ரூபாயோ என்னமோ. பெருசாக இருக்கிற செல்ஸ் மாதிரி வாங்கினேன். ஒரு செல் நல்லா வச்சோன்னா நல்லா லுக்காக தெரியுற மாதிரி அது வாங்கினேன். ஒரு 5 செல்லோ என்னமோ இருந்துச்சு பெருசாக. அது ஒரு பாக்கெட் 25 ரூபாய் என்னமோ வந்துச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் பீச்சோ ஆரோ இருக்கிறவங்க தயவுசெய்து இதெல்லாம் போய் காசு போட்டு வாங்காதீங்க. அவங்களும் இதே மாதிரி ஆற்றுலையோ பீச்லேயோ நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து தான் இந்த மாதிரி நமக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி ஆற்றுலையோ இது பண்ணலையோ கலெக்ட் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய செல் சொன்னால இது வந்து அந்த பேக்கெட் வந்து 5 தான் இருந்துச்சு, 25 ரூபா. ஓகே, எனக்கு போய் வெளியில் போக முடியாது, அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ண முடியாது, அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை அங்கேயே வாங்கிட்டேன். அப்புறம் இந்த போட்டும் சேம் பெட் ஷாப்லேயே வச்சுருந்தாங்க. இந்த மீனுக்கெலாம் இது பண்ணுவாங்க. இந்த போட் மட்டுமே 40 ருபீஸோ என்னமோ வந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச கடை அப்படிங்கிறதுனால 40 ருபீஸ்க்கோ என்னமோ வாங்கிக்கிட்டோம். இதை வந்து எனக்கு இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனுங்க. ஐயோ, ஒரே குழப்பம். ரொம்ப இவ்வளோ பெரிய இடத்துல இந்த ஷெல்லெல்லாம் எங்கே வைக்கிறது, இந்த போட்டை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். கடைசியாக ஒரு வழியாக முடிவு பண்ணி அந்த போட்டை அந்த ஃபோட்டோவுக்கு ஆப்போசிட்டாக ஸ்பேஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு அந்த ஷெல்லை வந்து அந்த கல்லுக்கிட்டே வச்சாச்சு. பட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு மேலே ரொம்ப ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ அந்த இதெல்லாம் மேலே வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுறது, மேலே தூக்கி வைக்கலாம். பட் அந்த ஹோல்ஸ் இருக்கனால அதை இது மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த சென்டராக அந்த நேம் வைக்கணும். நேமை சென்டராக வச்சுட்டு ஃபோட்டோ ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரி வைக்க முடியாதுல்ல. ஸோ எனக்கு இது பெட்டர் ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த ஹோல்ஸ் இல்லாத MDF பேஸ் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் கூட மேலே தள்ளி வச்சுக்கலாம். அதே மாதிரி நேமை கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக 8 இன்ச் எனக்கு ஓகேவாக இருக்குது. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, கிளைண்ட்டும் ஓகே சொல்லிட்டனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி கஸ்டமர் கேட்குறாங்க, இல்லை உங்களுக்கே பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லை அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் க்ரியேஷன், உங்கள் சாட்டிஸ்ஃபை, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை, இதெல்லாம் தாங்க ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணுற விஷயம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசினை ஊற்றி ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ, இந்த நேமு, இந்த போட்டு, இந்த ஷெல்லெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ளைனாகவே வச்சு பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெசின் ஊற்றி ஒட்ட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் கிளைண்ட்ஸ்டையும் கேட்டுக்குங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோ வச்சா உங்களுக்கு ஓகேவா, இல்லை வேறு மேலே வைக்கலாமா, இல்லை நேம்ஸ் இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் இருந்தால் ஓகேவா, அந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்ஸில் கேட்டுக்கோங்க. பிகாஸ் நமக்கு வந்து ஒரு கஸ்டமருங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்மளை இன்னும் 4 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக தான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மாதிரி பிகினராக இருக்கிறவங்களுக்கு நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தான் ஃபஸ்ட்டு. நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் நான் அதுதான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பொருள் நம்மளே போய் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்குகிறோம்,
10 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதை வாங்கினதுக்கப்புறம் ஐயோ இது 10 ரூபாய்க்கு ஒர்த்தா 100 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. பார்க்கும்போதே நம்ம 10 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து வாங்கினது ஒர்த்து தான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதை தான் சொல்ல வரேன். அதே மாதிரி சேம் நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்கும்போதும் மற்றவங்களும் அதே மாதிரி தான் யோசிக்கணும். என்னடா இதை போய் இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதாங்க இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு என்ன இதில் டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். இல்லைனா அதுக்காக தனியாக வீடியோ மேக் பண்ணி நம்ம போடலாம். நான் முடித்தேன். இது வந்து செகண்ட் லேயர் அந்த இதெல்லாம் கோட் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே வந்து ஒரு லேயர் நம்ம ஊற்ற போகிறோம். இது வந்து நாளைக்கு தான். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.